morning to one and all. Today we are going to discuss about the topic placentation in mammals. Placentation in mammals is of different types. In eutherian mammal, the development is internal. அதாவது யூத்தீரியன் மேமலில் மேமல்ஸ் பல வகைப்படும். அதில் யூத்தீரியன் மேமல்ஸ் அதோட வளர்ச்சி உள்புறமாக வளரக்கூடியது. The embryo develops inside the uterus of the mother. The embryo makes contact with the uterine wall by a special kind of tissue called placenta. எப்பவுமே கரு வளர தொடங்கும் பொழுது அந்த கருவினுடைய வளர்ச்சி ஒரு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்யூ யூட்ரஸ் கூட, அதாவது கருப்பையை ஒட்டியே வளரும். அந்த ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிஷ்யூவோட பேர் தான் நம்ம பிளாசென்டா அப்படின்னு சொல்கிறோம். It is formed by the contribution of embryonic and maternal tissues. The process of development of placenta is called placentation. அந்த ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ, அதாவது பிளாசென்டான்னு சொன்னோம் இல்லையா, அந்த டிஷ்யூவோட டெவலப்மெண்ட்டை தான் நம்ம பிளாசென்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளாசென்டாங்கிற வேர்ட் க்ரீக் வேர்டு, கிரேக்க மொழியிலிருந்து ஒரு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதாவது ஃப்ளாட் கேக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். It is defined as a special kind of tissue connection between the mother and the fetus formed by the inner lining of the uterus and the fetal membranes for the purpose of physiological exchange of materials. அதாவது இதை ஏன் ரொம்ப ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோன்னா, தாய்க்கும் குழந்தைக்குமான கனெக்ஷன் எப்படி அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு தேவையான எல்லா கனெக்ஷனும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அது உணவுப் பொருளாக இருக்கலாம், இல்லை ஆக்சிஜனாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸை ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடக்கிற எக்ஸ்சேஞ்சை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிஷ்யூவை தான் நம்ம பிளாசென்டா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளாசென்டா ஃபார்மேஷனை பிளாசென்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாசென்டா. பிளாசென்டானுடைய முக்கியமான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிளாசென்டா இஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ கனெக்ஷன் பிட்வீன் த பிளாசென்டா அண்ட் த ஃபீட்டஸ், அதாவது மதருக்கும் ஃபீட்டஸ்க்குமான கனெக்ஷன். இட் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் யூட்ரைன் டிஷ்யூஸ், கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய திசுக்களுடைய கனெக்ஷன், அதுக்கும் ஃபீட்டல் மெம்ப்ரெயின், குழந்தையோட மெம்ப்ரெயின், அந்த குழந்தை வளரும் போது இருக்கக்கூடிய மெம்ப்ரெயின் இருக்கும் இல்லையா, அந்த மெம்ப்ரெயினுக்கும் திசுக்களுக்கும், கருப்பையினுடைய திசுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபியூஷன் ஒன்றா சேர்றது, அது அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் பிளாசென்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட முக்கியமான அடுத்த ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், உணவுப் பொருள்களையும் ஆக்சிஜனையும் அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு கடத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த பிளாசென்டா பார்க்குது. ஸோ இட் சர்வ்ஸ் மெயின்லி ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் த மதர் டு த ஃபீட்டஸ். இது முக்கியமான கேரக்டர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளாசென்டா. ஸோ எத்தனை வகையாக இந்த பிளாசென்டாவோட கிளாசிஃபிகேஷன் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஃபீட்டல் மெம்ப்ரெயின்ஸ் இன்வால்வ்டு, என்னென்ன மாதிரியான மெம்ப்ரெயின்ஸ் அந்த எம்ப்ரியோ உருவாகுது இல்லையா, குழந்தை உருவாகும் போது என்னென்ன மெம்ப்ரெயின்ஸ் எல்லாம் இந்த பிளாசென்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வர கிளாசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு டைப். இந்த ஃபஸ்ட்டு டைப்புக்கு பேர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளாசென்டா பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஃபீட்டல் மெம்ப்ரெயின்ஸ் இன்வால்வ்டு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெம்ப்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, 4 விதமான மெம்ப்ரெயின்ஸ் இருக்குது. இந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது ஆர் ஃபீட்டல் டெவலப்மெண்ட் நடக்கும்போது 4 டைப்ஸ் ஆஃப் மெம்ப்ரெயின் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மெம்ப்ரெயின் இஸ் கால்ட் அஸ் ஆம்னியான், செகண்ட் ஒன் இஸ் கோரியான், தேர்ட் ஒன் இஸ் யோக் சாக் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஆலன்டாய்ஸ். இது 4 டைப்ஸ் ஆஃப் மெம்ப்ரெயின். ஸோ இந்த மெம்ப்ரெயின் எதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கிளாசிஃபிகேஷன் அமைய போகுது. ஸோ கோரியான், யோக்சாக் அண்ட் ஆலன்டாய்ஸ் இந்த மூணும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. 4 மெம்ப்ரெயின் சொன்னோம், அந்த 4ல் கோரியான், யோக்சாக் அண்ட் ஆலன்டாய்ஸ் ரொம்ப முக்கியமான அதோட ரோல் இருக்குது. The placenta is classified into 2 types. Again, இந்த கிளாசிஃபிகேஷன்லேயே நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம்.
First type is called as yolk sac placenta and second one is called as chorioallantoic placenta. அதாவது fetal membranes involve ஆகிறதுலையே 2 types of fetal membranes இருக்கு. அதில் first type is called as yolk sac placenta and the second one is called as chorioallantoic placenta. So let us see about the yolk sac placenta. Yolk sac placenta is formed by yolk sac and chorion. கோரியானும் யோக் சாக்கும் சேர்ந்து உருவாக்கப்படுறது தான் வந்து யோக் சாக் பிளாசென்டா. இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அதுதான் கோரியோ விட்டலைன் பிளாசென்டா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோரியோ விட்டலைன் பிளாசென்டா. The chorion receives vascular supply from the yolk sac. இந்த கோரியான் மெம்பரேனுக்கு நல்ல வந்து ரத்தம் சப்ளை ஆகுது. எதுலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா யோக் சாக்லேருந்து. யோக் சாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கரு வளர்கிறதுக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அந்த யோக் சாக்கில் இருக்கும். சாக்குன்னா ஒரு சின்ன பை மாதிரி. அந்த பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா யோக் இருக்குது. யோக் அப்படின்னா நியூட்ரியன்ட்டு. அந்த கரு வளர்கிறதுக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அந்த யோக் சாக்குக்குள்ளே இருக்குது. அதுலேருந்து இந்த கோரியான் மெம்பரேனுக்கு நல்ல வாஸ்குலர் சப்ளை. வாஸ்குலர் மீன்ஸ் பிளட் and it is richly supplied with blood. It develops small wrinkles and corrugation. அந்த கோரியான் மெம்பரேன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிங்கிள்ஸ்னால் சுருக்கங்கள் உருவாகுது. அது கூடயே வந்து நிறைய ரிட்ஜஸும் க்ரூவ்ஸும் குட்டி குட்டியாக வந்து ஃபரோஸ் மாதிரி வந்து அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து டெவலப் ஆகும். இது எதுக்காக டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த யூட்ரைன் வாலில் போயிட்டு அது காண்டாக்ட் ஆகிறதுக்கு. எது வந்து காண்டாக்ட் ஆக போகுது? கோரியான். நம்ம கோரியானை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அந்த கோரியான் வந்து ரிச்லி சப்ளைடு வித் பிளட்டு. எதுலேருந்து பிளட் சப்ளை வந்து கோரியானுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா யோக் சாக்லேருந்து. அந்த கோரியான் மெம்பரேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன டெவலப் பண்ணுது? ஸ்மால் ரிங்கிள்ஸும் கார்கேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் க்ரூவ்ஸ், ரிட்ஜஸ் அண்ட் க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து அதில் டெவலப் ஆகுது. அதோட அவுட்டர் சர்ஃபேஸில், கோரியானோட அவுட்டர் சர்ஃபேஸில் இந்த ரிட்ஜஸும் ரிங்கிள்ஸும் வந்து ஃபார்ம் ஆகி இட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் த யூட்ரைன் வால். யூட்ரைன் வால்னா என்ன? கருப்பையினுடைய சுவற்றில் வந்து அது வந்து போயிட்டு அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகும்போது இந்த ரிங்கிள்ஸில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, கோரியானில் வந்து ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த ரிங்கிள்ஸ் வந்து பிளாஸ்டோசிஸ்ட்டை யூட்ரைன் வாலோட சேர்த்து வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கும், பிடிச்சி வச்சுக்கும். எதுக்காக இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த எம்ப்ரியோ வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி, ரொம்ப மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வழியாக இந்த கருப்பையினுடைய வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டு த யூட்ரைன் வால் அண்ட் தஸ் ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் ப்ரீமெச்சூர் எக்ஸிட். இது வெளியில் வந்துடாமல், ப்ரீமெச்சூர் அப்படின்னா வந்து முதிர்ச்சி அடைவதற்கு முன்னாலே அது வந்து அந்த கருப்பையை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டை யூட்ரைன் வாலோட ஒட்டி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூட்ரைன் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்க் செக்ரேஷனை வந்து யூட்ரைன் கிளாண்ட் வந்து செக்ரேட் பண்ணும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக யூட்ரைன் மில்க் செக்ரேட்டட் பை த யூட்ரைன் கிளாண்ட்ஸ் இஸ் ஃப்ரீலி அப்சார்ப்டு பை த கோரியான். அந்த கோரியான் வால் வந்து, அந்த கோரியான் இருக்கு இல்லையா, அந்த மெம்பரைன் வந்து இதை வந்து நல்லா ஃப்ரீயாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது கொண்டு போய் வந்து எம்ப்ரியோவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எது வழியாக அப்படின்னு சொல்லி பார்த்தா விட்டலின் மெம்பரைன் வழியாக. கோரியானும் விட்டலினும் ஒன்றா ஃபியூஸ் ஆகுது இல்லையா, அப்போ அந்த விட்டலின் மெம்பரைன் வழியாக எம்ப்ரியோவுக்கு கோரியான் வந்து என்னத்தை சப்ளை பண்ணுது? யூட்ரைன் மில்கை வந்து சப்ளை பண்ணுது. இந்த யூட்ரைன் மில்க் எது செக்ரேட் பண்ணுது? யூட்ரைன் கிளாண்ட் வந்து செக்ரேட் பண்ணும். இது வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவ். இட் இஸ் அ ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் பிளாசென்டா. அதாவது யோக் சாக் பிளாசென்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவ் டைப். ப்ரிமிட்டிவ்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு டைப்பு. இந்த மார்சுபியல்ஸ். மார்சுபியல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், குட்டி பவுச் மாதிரி இருக்கும். கேங்க்ரூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கங்காருவெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த பவுச்சுக்குள்ளேயே இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நம்ம மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ப்ரிமிட்டிவ் மார்சுபியல்ஸ் லைக் டைடெல்ஃபிஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேம்மா, நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோ. ப்ரிமிட்டிவ் மார்சுபியல்ஸோட எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டைடெல்ஃபிஸ்,
விர்ஜீனியானா ஒப்போசம்னு பேர். இது வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து டைடெல்ஃபிஸ் விர்ஜீனியானா, அதோட காமன் நேம் வந்து ஒப்போசம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் மார்சுபியல் கேட். மார்சுபியல் கேட்டோட சயின்டிஃபிக் நேம் வந்து டாசியூரஸ். இந்த ரெண்டும் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் பிளாசென்டா which is also called as yolk sac placenta. ஸோ இது வந்து 2 types of placentaல ஃபர்ஸ்ட் டைப்பு. இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் we will move on to the chorioallantoic placenta. ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன் கேர்ள்ஸ், classification of placenta based on the type of fetal membranes involved. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. yolk sac placenta இப்போ நம்ம பார்த்தது. செகண்ட் டைப் நம்ம பார்க்க போகிறது chorioallantoic placenta. chorioallantoic placenta அப்படிங்கிற பேர்லேருந்தே நம்மளுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் chorion and allantois. 4 டைப்ஸ் ஆஃப் ஃபீட்டல் மெம்ப்ரெயின் நம்ம முதல்ல பார்த்தோம். என்னென்ன மெம்ப்ரெயின் பார்த்தோம்? chorion, yolk sac, allantois and amnion. இந்த 4 மெம்ப்ரெயின் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் நம்ம பார்க்குறது, இப்போ chorioallantoic placentaல நம்ம பார்க்குறது என்னது? கோரியோனும் allantoisம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற பிளாசென்டாக்கு பேர் தான் chorioallantoic placenta. The allantois is so large that it comes in contact with the chorion. The allantois and the chorion fuse together to form a membrane called chorioallantoic membrane. இந்த allantoisம் chorionum வந்து ஒன்றா ஃபியூஸ் ஆகிட்டு ஃபார்ம் பண்ணுற membrane is called as chorioallantoic membrane. This membrane is well vascularized by the allantoic arteries and veins. அதாவது எது மூலிமா வாஸ்குலரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் மூலிமா. இதே நம்ம yolk sac placentaல பார்க்கும்போது கோரியோன் வந்து வெல் வாஸ்குலரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது yolk sac மூலிமா வாஸ்குலரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். whereas இங்கே வாஸ்குலரைஸ் ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் மூலிமா வாஸ்குலரைஸ் ஆகுது. The chorion develops on the outer surface branched or unbranched finger-like outgrowths called villi. ஒரு ஃபிங்கர் மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸு பிரான்ச்டாகவும் இருக்கலாம், அன்பிரான்ச்டாகவும் இருக்கலாம். அவுட்ரு சர்ஃபேஸில் கோரியோனோட அவுட்ரு சர்ஃபேஸில் வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் வந்து வில்லை. அந்த பிரான்ச்டு அன்பிரான்ச்டு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் வில்லை. அது கோரியோனில் ஃபார்ம் ஆகிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கோரியோனிக் வில்லை. இது மட்டும் இல்லாமல் யூட்ரைன் வாலில் வந்து நிறைய டிப்ரெஷன்ஸு உள்ளே வந்து நிறைய குட்டி குட்டி டிப்ரெஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டிப்ரெஷன்ஸை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வில்லை டிப் இன்டு த கிரிப்டா. இந்த வில்லையெல்லாம் என்ன ஆகும்னா அந்த டிப்ரெஷன்ஸ்குள்ளே வந்து போகும். ஸோ இட் இஸ் கால்டு த வில்லை டிப் இன்டு த கிரிப்ஸ். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வில்லை வந்து அந்த கிரிப்ஸ்குள்ளே வந்து உள்ளே போகும்போது this facilitates the absorption of nutrients. இந்த வில்லை போயிட்டு கிரிப்ஸ்குள்ளேருந்து வந்து எல்லா நியூட்ரியன்ஸையும் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். This type of placenta is found in all eutherian mammals and in some marsupial. நம்ம முதல்ல பார்த்த yolk sac placenta வந்து primitive marsupialsல மட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். whereas இந்த chorioallantoic placenta வந்து முக்கால்வாசியான யூத்தீரியன் மேமல்ஸில் இருக்கும். நம்ம லாஸ்ட் செமஸ்டரில் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேமல்ஸ் பார்த்தோம் இல்லையா? தீரியன், யூத்தீரியன், மெட்டாதீரியன், ப்ரோதீரியன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேமல்ஸ் வந்து பார்த்துருப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. அதில் இது வந்து யூத்தீரியன் டைப் ஆஃப் மேமல்ஸ். எல்லா யூத்தீரியன் மேமல்ஸ்லேயும் வந்து இது இருக்கும், இந்த மாதிரியான பிளாசென்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி we are concluding. I hope that இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அண்ட் ஆடியோ கேட்டதுக்கு அப்புறமா இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. தேங்க்யூ கேர்ள்ஸ். ஸோ யூத்தீரியன் மேமல்ஸ் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் வந்து என்ன யூத்தீரியன் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காத. எக்ஸாம்பிள்ஸ் வந்து எலிஃபெண்ட்டு, ஹார்ஸு, கேட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து chorioallantoic placenta is found. Okay.